திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு, அதாவது காங்கிரஸ் எதிராக இருக்கிறதுனால தான் அந்த படக்குழு கூப்பிட்டு எல்முருகன் மோடி தலைவர் வந்து கூட்டப்பட்டதா கருத்து கூறப்படுது. அதான் எல்லாருடைய கருத்துக்கு சொல்றதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கல. தற்போது நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைச்சேரியில ஒரு இளைஞரை வந்து ஒரு 4 பேர் கட்டியால சம்பவம் பார்த்து வீடியோ எல்லாம் பார்த்து எப்படி பாக்குறீங்க? முதல்ல தமிழகத்துல இருக்கிறது திமுக ஆட்சியில அடிப்படையில இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து டாஸ்மார்க் போதைப் பொருட்கள். நம்ம இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் சுத்தமா இல்லை. முதலமைச்சருக்கு கீழே தான் வரும் லா அண்ட் ஆர்டர் சுத்தமா இல்லை. அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் தெருக்கு தெரு டாஸ்மார்க், கல்லூரி பக்கத்துல டாஸ்மார்க், பள்ளிக்கூடம் பக்கத்துல டாஸ்மார்க், ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த தெருவில் டாஸ்மார்க். நானே வந்து ஒரு ஏரியாலேருந்து டாஸ்மார்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து இதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த எலெக்ஷன் வரும்போது போதைப் பொருட்கள் சுத்தமா இருக்காது, என் ஆளுங்களுக்கு அதுல சம்மந்தம் இருக்காது, டாஸ்மார்க் நான் வந்து இருக்காது, 10 மணிக்கு மேல உங்களுக்கு காசு வராது. தமிழக கவர்மெண்ட் வந்து டாஸ்மார்க் மட்டும் நாங்க நம்பி இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எத்தனை தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை டெய்லி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லுங்க. மகளிருக்கு ஆல்ரெடி திமுக வந்து 1000 ரூபாய் வந்து மாதம் கொடுத்துருக்கு. எப்போல இருந்து? இல்ல நான் கேக்குறேன், எப்போல இருந்து எத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்காங்க? போன தேர்தலே ஆரம்பிச்சாங்க, சொன்னாங்க 6 மாசம் கொடுத்தாங்க, நிறுத்திட்டாங்க. தேர்தல் வரப்போது 6 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. நடுவில் இருக்கிற 4 வருஷம் தூங்குனாங்க. நிதி நெருக்கடியில தற்பொழுது அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் 1000 ரூபாவே கொடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை 2000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க அது சொல்லுங்க. 2000 ரூபாய் அதிமுக கொடுத்துருவாங்க. சட்டசபை இன்று வந்து கூடுகிறது. இந்த வருஷத்தோட முதல் சட்டசபை. இது வந்து ஆளுநர் வந்து அவருடைய முதல் உரையை சொல்லுகிறார். ஏன்னா கடந்த முறை வந்து திமுகவினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவர் வந்து வெளியே கிளப்பிட்டாரு. அப்படி இருக்கு சொல்ல இந்த வருஷம் முதல் உரையா நடத்துறாரு. இந்த வருஷமும் அவங்க கிளம்புவாங்க. திமுக காங்கிரஸ்க்கு இருக்கிற ஒரே வேலை, நாங்க ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கணும். அது மக்களுக்கு சரியா இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய தமிழகத்துக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து நியூஸ்ல இருக்கணும். நியூஸ்ல இருக்கிறதுக்கு நாங்க வெளிநடைப்படுவோம்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்காரு. அவர் வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினா அன்புமணி மேலையும் பிரதமர் மேலையும் நாங்கள் வழக்கு தொடரலாம் சொல்லிட்டு ராமதாஸ் அது அவங்களுக்குள்ள பர்சனல் விஷயம், அது நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ.